பிள்ளைய படிக்க வைக்கணும், நான் எங்க போய் படிக்க வைக்கிறது? ரேஷன் கார்டு இல்லாம என் பிள்ளைய போய் எங்க படிக்க வைக்கிறது? நான் இருக்கிறத வாடகை விட, எனக்கு சொந்த வீடே கிடையாது. மாசம் 2500 ரூபா கூட எங்களுக்கு வேண்டாம் ஐயா, எங்களுக்கு வேணாம். நீ முதல்ல இதை செய். நீ எல்லாருக்கும் ஒரு வாகனம் வாங்கி தர மாதிரி நான் வசதியா உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு அதுவும் வேணாம். எல்லாரும் வண்டி வச்சிருக்கோம். நான் கேட்கறது இந்த ரெண்டுக்கு மாத்திரம் ஒரு செய்யணும். மார்க் 717 க்ளோஸ் பண்ணன்றாங்க. இது வந்து எல்லாரும் கண் துடைப்புக்கு வந்து ஒரு ஆட்சி வரப்ப ஒருத்தவங்க பண்றதுதான். ஜெயலலிதா வரப்ப 500 க்ளோஸ் பண்ணி டைம் மாத்தினாங்க. அடுத்து முக ஸ்டாலின் வரப்ப 500 க்ளோஸ் பண்ணாரு. இப்ப இவர் வந்து 717 க்ளோஸ் பண்றாரு. அதுலயுமே சில இடத்துல பார்லாம் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அம்மாவோட உணவகம் அப்படின்னு இருந்தத வந்து தேவையில்லாம டிஎம்கே ஆட்சியில சும்மா சொதப்பினாங்க. நிறைய ஏழை மக்கள் வேலை செய்யறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல திட்டம். அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான். நெர்ஸ் எடுத்துலாம் பாத்துருக்கோம் ஒரு காலத்துல. அவர் ஹைட்டா போவாரு. நாங்களாம் இப்ப சின்ன குழந்தைங்க. அப்படிப்பட்ட ஆளு வந்து ஸ்போர்ட்ஸ்ல மினிஸ்டர் ஆகுது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா தொடரணும், இது கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இலவசம் வேணாம் தான் நாங்களும் சொல்றோம். இருந்தாலும் நிறைய பேர் விரும்புறவங்களுக்கு அது யூஸ் ஆகும், இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனா வந்து இது மாதிரி இருந்தா நல்லதுதான். பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சோசியல் மீடியால ஃபுல்லா வந்துட்டு நாங்க வந்து ஸ்டேட் ஆள வந்தவங்க இல்ல சென்ட்ரல் ஆள வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் போயிட்டு இருக்கு. அது நீங்க பாக்கும்போது யாருக்கு ராசி எப்படி இருக்கோ அப்படிதான் ஆகும். அவரு அங்கதான் உட்கார போறாருன்னா உட்கார்ந்தாவாரு. இது சாதாரண 30 வருஷம் 40 வருஷம் கட்சி தடுமாறுறான். இவன் பையன் 3 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் ஆபீஸ் போயிட்டு வராரு. அதுல என்ன பெரிய வேடிக்கைன்னா, எல்லாரும் ஆபீஸுக்கு போய் சிஎம் வராருன்னா நிப்பாட்டி பிரேக் பண்ணுவாங்க, அப்புறம் போவாங்க. இப்ப நம்ம தலைவனுக்கு 3 பாதை, மக்களுக்கு 2 பாதை, அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு. அதே மாதிரி இவருக்கு தனி ரூட்டு, அதே ரோட்லயே தனியா பிரிச்சிருக்காங்க. கால்வாய்ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்ப இது வரைக்கும் எந்த சிஎம்காவது இருக்கா? இல்ல. நம்ம நம்பி இருக்கோம். நம்ம குறை நாங்க வந்து அவர்கிட்ட வந்து டிவியை கூட வாஷிங் மிஷின் கூட மாசம் 2500 ரூபா கூட எங்களுக்கு வேண்டாம் ஐயா, எங்களுக்கு வேணாம். நீ முதல்ல இதை செய். நீ எல்லாருக்கும் ஒரு வாகனம் வாங்கி தர மாதிரி நான் வசதியா உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு அதுவும் வேணாம். எல்லாரும் வண்டி வச்சிருக்கோம். நான் கேட்கறது இந்த ரெண்டுக்கு மாத்திரம் ஒரு செய்யணும். என்ன மாதிரி கோடிக்கணக்கானவே ரேஷன் கார்டு இல்லாம ஐடி ப்ரூஃப் இல்லாம அலையறான் பாரு, அவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க. அதே மாதிரி எல்லாமே வச்சிருக்கான், ரேஷன் கார்டு இல்ல, அவனுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை எல்லா குடும்பமும் வாழ்த்தும். பப்ளிக் வந்து இடைஞ்சலா இருக்குதுன்னு வச்சுக்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, பப்ளிக் பிரச்சனை, போற வர பொட்ட பிள்ளைங்க போக முடியாது. அதெல்லாம் வந்து தட்டி நிறுத்தினா அது ஒரு பெரிய விஷயம். சந்தில இருக்குது, பொந்தில இருக்கிறதுல அதெல்லாம் வந்து யாரும் நிறுத்த முடியாது. இந்த மாதிரி மெயின் ரோட்ல பிரச்சனையா இருந்தா, போக்குவரத்து இடைஞ்சலா இருந்தா, அதை அவர் கண்டிப்பா வன்முறையில கண்டிக்கிறது நியாயமான கருத்து தான். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, என் பிள்ளைக்கு எனக்கு வந்து 35 வருஷம் 40 வருஷம் ரேஷன் கார்டே கிடையாது. நான் வந்து பிஜேபி தான். ஓகே. ஆனா முதல்வர்னு நமக்கு வந்தப்புறம் அவரை நம்ம சப்போர்ட் பண்ணோம். இதுதான் நம்ம தமிழ் நம்மளோட மக்களோட இது இப்படிதான் இருக்கணும். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் எல்லாரும் சேர்ந்து விஜய ஒரு தலைவரா நம்ம ஏத்துட்ட அப்புறம் இப்ப என்னோட சிஎம்ஓ அவரு தான். சோ முதல் விஷயம், நான் முன்னாடி எந்த கட்சியில இருக்கேன், அந்த கட்சிக்காக இவர் அப்போஸ் பண்றது அதெல்லாம் கிடையாது. இவர் ஆக்டரா இருக்காரு, இப்ப புதுசா வந்திருக்காரு, அதெல்லாம் கிடையாது. தெளிவா என்னன்னா, இப்ப அவர் தலைவர், அது எங்க தலைவரும் தான் முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, அவர் செஞ்சக்கூடிய எல்லாமே வரவேற்கத்தக்கது. முதல்ல இவர் மதுக்கடையை மூடுறாரு. நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, இத்தனை மதுக்கடையை மூடினாருன்னா எப்படி வருமானம் வரும்னு. இதுதான் நிறைய பேரோட மனசுல இருக்கு. அவரோட யோசனை ரொம்ப கரெக்ட். ஏன்னு சொல்றேன், பாதி மதுக்கடை இல்லீகலா ஓடுது. இல்லீகலா ஓடுற கடையை லீகலா நம்ம ஆக்கணும்னாலே நம்ம வருமானம் வந்துரும். அதுதான் விஜயோட மனசுல இருக்கு. விஜய், தளபதி விஜய் அப்படின்னு தாண்டி இப்ப முதல்வர் விஜய்ன்னு சொல்றப்போ எடுத்து பார்த்து பார்லிமெண்ட் நியூஸ்ல எடுத்து பார்த்து அண்ணன் போட்டோவா இருக்குது ஃபுல்லா. என்னடா அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் ஜோசப் விஜய் பதவியத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு அவர் வந்து ஒயின் ஷாப் எல்லாம் மூடி இருக்காரு. 717 ஒயின் ஷாப் மூடி இருக்காரு. அது போக வந்து நேத்து வந்து அம்மா உணவகம்னா ரெனோவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டெப் எல்லாம் கரெக்டா? தளபதி போற வழி சரியா? ப்ரோ எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஒவ்வொருத்தருமே வந்து எடுத்து முதல் ஸ்டெப் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இந்த ஒயின் ஷாப் மூடுற விஷயம் பண்ணுவாங்க. சோ அதை பண்ணாலுமே எல்லாரும் பண்றதோட எக்ஸ்ட்ராவா, இது வரல பண்ணதோட எக்ஸ்ட்ராவா தான் பண்ணிருக்காரு விஜய். அதையும் தாண்டி இந்த அம்மா உணவு வந்து லாஸ்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்டக் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோக்கா ஒன்றும் பெருசா பூம் ஆகல. இப்ப அண்ணன் வந்து யாரோட இதையும் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதையும் நிறுத்தாம கொடுத்துருக்காரு இந்த வருஷம். அதே மாதிரி அம்மா உணவுல ஓபன் பண்றப்போ
எல்லாருக்குமே அவர் மேல இன்னும் ட்ரஸ்ட் வருது. இவர் இன்னும் சொல்லாதையும் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு, நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற ட்ரஸ்ட் வந்து. இத்தனை இதுல அவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம்னு பார்த்தா அம்மா உணவகத்தை ரெனோவேட் பண்ணது மட்டும் தான் நான் நல்ல விஷயமா பாக்குறேன். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மத்த எதுவுமே நல்ல விஷயம் இல்ல. டாஸ்மார்க் 717 க்ளோஸ் பண்ணன்றாங்க. இது வந்து எல்லாரும் கண் துடைப்புக்கு வந்து ஒரு ஆட்சி வரப்ப ஒருத்தவங்க பண்றதுதான். ஜெயலலிதா வரப்ப 500 க்ளோஸ் பண்ணி டைம் மாத்தினாங்க. அடுத்து முக ஸ்டாலின் வரப்ப 500 க்ளோஸ் பண்ணாரு. இப்ப இவர் வந்து 717 க்ளோஸ் பண்றாரு. அதுலயுமே சில இடத்துல பார்லாம் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு மாற்றம் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 50-50 க்ளோஸ் பண்ணா நம்ம ஒரு சேஞ்ச் சொல்லலாம். 50-50னா 1600 இருக்கு, அது வந்து 750. 4000 சில்லற இருக்கு. ஒரு 50-50 க்ளோஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு மாற்றம் சொல்லலாம். 700ன்றது ஒண்ணும் இல்ல. இங்க இல்லன்னா அடுத்த ஒயின் ஷாப்ல போய் குடிக்க போறான். ஆக மொத்தம் குடிக்காரன் எங்க வேணாலும் போய் குடிப்பான். அதனால இது ஒரு பெரிய சேஞ்சா இல்ல. மத்தபடி ஏதோ குட்கா புடிச்சாங்கன்னு சொன்னாங்க அந்த டொபாக்கோலாம், அதுவுமே ஃபேக் நியூஸ். அந்த மாதிரி ஃபேக் நியூஸா தான் பரப்பிட்டு இருக்கே தவிர இப்ப அவரை பத்தி ஒரு நல்ல நியூஸ் வந்தா எப்படி சொல்றது, அது ஃபேக்கா உண்மையான்னு பாக்க மாட்டாங்க. மொத்தமா வந்து இந்த பிஆர் டீம் வச்சு மொத்தமா பரப்புறாங்க. அது உண்மையா இல்லையான்னு இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் யாராவது கண்டுபிடிச்சு ஃபேக்ட் செக்னு போட்டாலுமே அது ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க கிட்ட காசு இருக்கு, அதனால அது வந்து ஓவர் நைட்ல ரீச் எடுத்துட்டு போயிடுறாங்க. மத்தவங்களால அது பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்ன வரைக்கும் அவங்க வந்த வரைக்கும் பண்ணதுல ஒரே ஒரு உருப்படியான விஷயம் அம்மா உணவகத்தை ரெனோவேட் பண்ணது மட்டும்தான். அதை தவிர்த்து வேற எதுவும் இது வரைக்கும் பண்ணல. எனக்கு ஒரே ஒரு பயம் தான், விஜய் மேல 1008 நம்பிக்கை இருக்கு, எல்லார் மேல நம்பிக்கை இருக்கு. நான் அவங்க கீழே இருக்கிற ஃபேன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருக்கும். நாங்க என்ன சொல்றது, எதனா சொன்னா கூட பட் அந்த ஃபேன்ஸ் தானே இன்னைக்கு அவரை சிஎம் ஆக்கி இருக்காரு. ஃபேன்ஸ் சிஎம் ஆக்கட்டும் ப்ரோ, நாங்க எதுவுமே சொல்ல, உங்க விருப்பம். நிறையா இருக்கீங்க போல, என்ன வார்த்தை இல்ல இல்ல அப்படி கிடையாது, ஜெனரலா சொல்றேன். இப்ப அந்த ஃபேன்ஸ் தானே வந்து சிஎம் ஆக்கி இருக்காங்க. ஃபேன்ஸ் சிஎம் ஆக்கட்டும், நாங்க எதுவுமே சொல்ல. திடீர்னு ஃபேன்ஸ் கிட்ட போய் 4 பேர் எதனா கேள்வி கேட்டா நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப எப்படி சொல்றது உங்களுக்கு புரியலன்னா, ராவணம் கூட விட்டுருக்க. எனக்கு அது சொன்னாரு, எங்க விஜய் அண்ணா பாராளுமன்றத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரி நிலைமையில இருக்கு ஐயா. பாராளுமன்றம் சட்டமன்றம் எனக்கு புரியுது ப்ரோ. இல்ல அந்த மாதிரி இருக்காங்கிறீங்களா, அந்த ஜோன்ல இருக்காங்க, அந்த ஜோன்ல இருக்காங்க ப்ரோ. பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு வந்து சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்றதெல்லாம் உட்காந்து பிக் பாஸ் ஷோ மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ப்ரோ. அது ஒரு மாற்றம் தானே. அது வீட்டுல என்னன்னா எல்லாரும் இல்ல, இங்க பாரு விஜய் பாருன்றாங்க எங்க அம்மா. மா தூக்கம் வருதுவா, விட்டுருவா, ஏன்ச்சு பாரு விஜய் பாரு, நம்ம சிஎம், நம்ம தான் மரியாதை கொடுக்கணும். நான் மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லமா, தயவு செஞ்சு விட்டுருவான்றேன். அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப ஆனா உள்ளுக்குன்னு பாலிடிக்ஸ் நீங்க உள்ள போனீங்கன்னா இப்பத்தியால விஜயால 2 விஷயம் பேச முடியாது. ஒண்ணு ஈழத்தமிழர் விஷயம் அவரால் பேசவே முடியாது, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கேன், அவரால் எதுவுமே பேச முடியாது. ஆனா இன்னொரு எப்படி சொல்றது, உள்ள ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க. அதாவது சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு, 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் வெளியே இருந்து ஆதரவு தராங்க. வெளியே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி தெரியுதுன்னா, இவங்க 2 சீட்டு தானே வச்சிருக்காங்க, இப்ப 2 சீட்டு வச்சிருந்தா இவங்க ஏன் ஓவரா ஆடுறாங்க, இவங்க அவ்வளவு பெரிய ஆளான்றாங்க. ஐயோ அந்த வார்த்தை பேசக்கூடாது, மியூட் போட்டுக்கலாம்னு பாக்குறேன், அதனால அந்த வார்த்தை வருது. நீங்க அதை தவிர்த்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப அதை கூட விட்டுருங்க சார். இப்போ நடுவுல ஒரு மீம் வந்தது, விட்டா தமிழ்நாடு பேர் வச்சு திமுக தான் போல, அது மேல அந்த மாதிரி இல்ல. என்ன பெருசா எங்க அண்ணன் எவ்வளவு போராடினாரு, சிபிஎம்னா அவ்வளவு போராடிச்சாங்க, புரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நான் பேசுறது வேஸ்ட்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அது இல்ல, அம்மா உணவகம் தான் இருக்கும். விஜய் உணவகம்னு வச்சா பிரிச்சு மேஞ்சிருவாங்க. அதனால அம்மா உணவகம் தான் இருக்கும். அவரு அம்மாவையும் மறக்க மாட்டாரு, அவரு லைஃப் லாங்ல அம்மாவை மறக்க மாட்டாரு அவரு. அதனால அது அம்மா உணவகம் தான் இருக்கும்.